நான் என்னென்ன பேச நினச்சேன் அவளையும் பேசி தொலைஞ்சிட்டு உட்காந்துருச்சு பூரா. எதை பேசுறது தெரியல பிறகு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அதாவது முதல்ல பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும், இங்கே உட்காந்துக்க பெரிய பிரம்மாக்களுக்கு பூரா என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பேர் சொன்னாங்க, ரொம்ப கேப்பு விட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் இப்போ நீ இந்த படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமாக எனக்கு கேப்பே கிடையாது, எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. எப்பயுமே இந்த வடிவேலுக்கு டாப்பு தான். அது காரணம் மக்களாலையும் உங்களாலையும். பங்காளி சொன்ன மாதிரி, சுராஜ் சொன்ன மாதிரி, எந்த பேப்பர் எடுத்தாலும், வாட்ஸ்அப் எடுத்தாலும், எதாக இருந்தாலும் நான் தான் ஒரு கார்ட்டூன் பொம்மையாக வர்றேன். அதில் அந்தளவுக்கு நகைச்சுவையில் இன்றைக்கி மற்ற அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் என்னை சொல்லி தான் எல்லாமே இன்றைக்கி போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இது எனக்கு கிடைச்ச உழைப்பு. நான் 24 மணி நேரமும் என்னுடைய மூச்சு, என்னுடைய இது எல்லாமே சினிமாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த கத்தி சண்டைங்கிற படத்தில் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நினைப்போம் கத்தி சண்டைன்னு. இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்க கத்தி எடுத்துக்கிட்டு. நான் சொல்லி ஒருத்தர் குத்திக்கிட்டு ஏதாச்சும் ஆகி போய் 108 ஆம்புலன்ஸை வந்துட போதியா போக சொல்லும் போல் அப்படின்னு. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது, கத்தி பேசுகிற சண்டையும் கிடையாது. இந்த படம் ஒரு புத்தி சண்டை. இந்த படத்தில் டைரக்டர் சுராஜ் அவர்கள் விஷாலை ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு வித்தியாசமாக இந்த படத்தில் வேலை வாங்கியிருக்காரு. இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது எனக்கு என்ன கேரக்டர்னு கேட்டேன் நான். அதுவும் ஒரு டாக்டர், சைக்காட்ரி டாக்டர் அப்படின்னாரு. டுபாகூர் டாக்டரான்னு கேட்டேன். அது ஏற்கனவே பண்ணிட்டேன் நான். அப்படின்னா டுபாகூர் கிடையாது, ஆனால் டுபாகூர் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான டாக்டர் நீங்கள். இந்த கதையில் ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரொம்ப கதையை கேட்டேன் நான். கதையை ஃபோன்லேயே ஒரு 5 நிமிஷம் சொன்னார். அப்புறம் விஷால்கிட்ட கேட்டேன் நான். அதை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க. உண்மையில் நான் எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. நிறைய அந்த கேப்பில் நிறைய கதைகளை செலக்ட் பண்ணியே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான். அப்படி கேட்ட கதைகளில் எனக்கு பிடித்த கதை இப்போ இந்த கத்தி சண்டை. இந்த கத்தி சண்டை ஒரு அற்புதமான ஸ்கிரிப்டு. படம் பூரா மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே அழகாக அந்த படத்தை ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்காரு சுராஜ் அவர்கள். நம்ம ஊரில் பார்த்துருப்போம், எங்கே பார்த்தாலும் வெளியில் நடக்கிறது தான் நான் அப்படியே என்ன செய்யறது, மக்கள்கிட்ட எடுத்து மக்கள்கிட்ட லேடாக சும்மா தங்க மொழிகி அப்படியே கொடுத்துருவேன் நான். ஒருத்தன் சும்மா மயக்கம் போட்டு கிடக்கிறான். உதாரணத்துக்கு மயக்கம் போட்டு கிடந்தவனை போய் நம்ம என்ன வெறும் 1,000 ரூபா சோடா வாங்கி எழுப்புறேன். அவன் எந்திரிச்ச சோறில் சப்பான்னு சல்லையை சேர்த்து ஒரு 6,000. எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன்னு கேட்டான். நீ பார்த்துருப்பீங்க ஒரு படத்தில். அவன் எந்திரிச்சோன்னா என்ன கேட்டான், அவன் நம்ம மயங்கி வந்திருக்கானேன்னு சோடா தூக்கி எழுப்புனா, எந்திரிச்சோன்னா எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன்னு கேட்டான். இல்லை நீ மயங்கி கிடக்கிறியா, அதனால தான் ஏன் எழுப்பி விட்டேன்னு கேட்டேன். செருப்பு பிஞ்சு போகும். நான் 5,000 ரூபா கொடுத்து எராயின் போதையை வாங்கி நக்கிட்டு கிறகம் போய்கிட்டு இருக்கேன். ஏன்டா டேய், என்னை எழுப்பி விட்டு என் போதையை பூரா களைச்சி விட்டு மயங்கி கிடக்க நான் சொல்கிறேன்னு வம்புடுப்பான். அதை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி மக்கள் பூரா பாதி பேர் சில ஆளை எழுப்பவே முடியலை. உண்மையிலே அவன் சும்மா மயங்கி கிடந்தா கூட பாரு, பயவில் பட்ட பகல்லே போதையில் கிடக்கு. இதெல்லாம் உருப்படுமா நாசமாக. ஒரு பொம்பளை மயங்கி இருந்தால் கூட இது பொம்பளை மகனும் தண்ணியை போட்டு கிடக்கிறா அப்படின்னு போகிறான். ஆனால் உண்மையிலே மயக்கத்தில் செத்தும் போயிடுறாங்க இன்றைக்கி. இதை நான் ஹியூமரை எடுத்துக்கிட்டு தான் சில படங்கள் அடிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு மேலே எங்கள் அப்பா தான் செத்து போச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது கேட்டுச்சு, ஏப்பா வடிவேலு எதில் வந்தேன்? ஏரோப்ளேனில் வந்துட்டா, பிளேட்டில் வந்தேன். பிளேட்டில் வந்தேன். எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க? நான் சொன்னேன் 4,000 ரூபா வாங்குறாங்கத்தா அப்படின்னு. அட நாசமாக போகிற எடுவட்ட வேலை, 4,000மா? எவ்வளோ இடத்துல கொண்டாந்து விடுறாங்க? அது இங்கே ஊர் மதுரை கிழவியெல்லாம் அவள் தைப்பாக பேசும். எவ்வளோ இடத்துல கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. 1/2 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் கொண்டாந்து விட்டுருவாங்கத்தா அப்படின்னு. அட நாசமாக போகிறவங்களா, 4,000 வாங்கிட்டு 1/2 மணி நேரத்தில் விடுறானா? ஏன்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் வெடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4,000 ரூபா கொடுத்துருக்கேடா. இது மற்றவன் ஏமாத்திட்டாயடா, 4 பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடித்து காசை வாங்க போடுறான்னு கிளவி.
கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல எனக்கு. இதை நம்ம எந்த கணக்கில் சேர்க்கறது, எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் அது லாஜிக்கோட பேசுது. 150 ரூபா கொடுத்தா விடியோட ரயிலில் பர்த்தில் படுக்க போட்டு கூட்டி வர்றான். 4000 ரூபாய் கொடுத்து அரை மணி நேரத்தில் இருந்தானா அவன் எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரனாக இருப்பான். அவனை ஆளை எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியலை. இது உண்மையிலே இந்த கிளம்பி இவ்வளோ சீரியஸாக இருக்கு. ஆனால் அதில் அவ்வளோ ஹியூமர் இருக்குது. இப்படித்தான் சில விஷயத்தை நான் எடுத்துக்கிறது. அதாவது எங்கே பார்த்தாலும் இப்போ மக்கள்கிட்ட என்ன நடக்குது, மக்கள்கிட்ட என்ன செய்யுது, இதைத்தான் நான் அப்படி அப்படியே பண்ணுறது. ஒன்றுமே இல்லை. இந்த வெற்றிக்கு காரணம், நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான், மக்கள் தான். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கனால தான் இன்றைக்கி எனக்கு இந்த புகழ். ஆனால் இந்த இடத்துல இப்போ விஷால் சொன்ன மாதிரி நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. லெஜெண்டுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது எனக்கு. தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். ஓ கப்பாம் டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன். அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன். நான் கொஞ்ச நேரத்தில் அர்த்தம் கேட்டால் தெரியாது எனக்கு. அந்த மாதிரி எனக்கு என் வலு எனக்கு தெரியாது, தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இன்ன வரைக்கும் இருக்கேன். யானைக்கு தன்னுடைய பலம் தெரிஞ்சால் அது வேறு மாதிரி ஆயிரும். ஏன்னா என்னுடைய வலு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த கத்திச்சந்த மேடையில், இந்த வெற்றி விழா மேடையில், இது என்னை பொறுத்தளவுக்கு இது வெற்றி விழா மேடை தான். அந்த மேடை இது ஒரு 100ஆவது நாள் மேடையாக நான் நினச்சி என் குலசாமி ஐயனார் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் பெரிய வெற்றி அடையாது. நல்ல ஆன்மாக்கெல்லாம் உள்ளே சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுராஜ் அவர்கள், விஷால் அவர்கள், அண்ணன் நந்தகோபாலனை பற்றி நிறையா பேசணும். அண்ணன் அது பிறக்கும் போதே குபீர்னு பிறந்த ஒரு குபேர குழந்தை. அது குபேர பிள்ளை தான். ஒரு அருமையான மனுஷன், ஒரு பொய்யான முகம் கிடையாது, உண்மையாக இருப்பார், உண்மையாக பேசுவார். அது வீட்லேயே 10வது பிள்ளையா அவர். அது 10வது பிள்ளைங்க மொத்த பிள்ளைகளும் ஒத்த பிள்ளைன்னு தான் எங்க எனக்கு தோணுது. அப்படி ஒரு பிள்ளை அவர் மனசுக்கே இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு அவர் டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கணும், மக்கள் சந்தோஷமாக சிரிக்கணும், விஷாலுக்கு நிறைய பேர் கிடைக்கணும். ரெண்டாவது விஷாலுக்கு சொன்ன மாதிரி விஷாலுக்கு எனக்கு இந்த படம் திரையில் படம் திமிரு அது ஹிட்டு. தரையில் பல கோடி மக்கள், ஒரு ஜனாதிபதி தேர்தல் மாதிரி நடந்துச்சு அந்த தேர்தல். பல கோடி மக்களுடைய ஆசீர்வாதத்தில் வெற்றி பெற்ற சூப்பர் டூப்பர் ஹிட் படம் நடிகர் சங்கத்தை காணவில்லை. அது 2வது படம். 3வது படம் நான் சொல்லித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. 3வது படம் கத்திச்சண்டை. அது சூப்பர் 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 பம்பர் ஹிட்டு. இது கண்டிப்பாக நடக்கும். அது காரணம் என்னென்னா, விஷாலுடைய மனசு நல்ல மனசு. யாருக்கு எந்த துரோகம் பண்ணக்கூடிய எண்ணமெல்லாம் கிடையாது அவருக்கு. இந்த 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 என்னைக்கு நடிகர் சங்கத்தில் அவர் என்னைக்கு கால் எடுத்து வச்சாரோ அன்னையிலேருந்து இடமே பரிசுத்தமாக இருக்குது. ஏதாச்சும் நல்லது செஞ்சு தான் நான் போகணுன்னு இந்த இளைஞர் இந்த சின்ன வயசுலேயே எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு குரூப் சேர்ந்துருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிறையா வேணும். தயவு பண்ணி திருட்டு வீசியில் படம் பார்த்தோன்னா நம்ம யாருக்குமே திருடிங்க சாவு ஆசை வேணாம். தயவு பண்ணி திரையில் பார்த்து இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைக்குமா தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன்.